அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. 10 பேரை பார்க்குற இடத்துல கோவில் குளத்தில் அதை துடிக்க துடிக்க வெற்றியே உன் குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்து துடிச்சா நீ என்ன ஆவற? அதை அடுத்த உயிர் மேலே வைக்க வேணாவா நீ? அந்த என்ன மனுஷன் தானே நீ, மிருகமா நீ? நான் மிருகம் மாதிரி வாழறான். இதனால தான் பத்திரிகை ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பது இருக்காது. எல்லா உயிரும் என் உயிர் மாதிரி நினச்சி நான் இறைவன் அடையிறது எந்த காலம்? அப்போ வள்ளலார் சொல்றாரு, எல்லா உயிர் மேலும் பற்று வை என்றார். எல்லா மகானும் இதை தான் சொன்னான். இந்த மனுஷன் அராஜகத்தில் வாழ்ந்துக்குன்னு கடவுள் வழிபாடுன்னா அது எப்படிம்மா கடவுள் வழிபாடு ஆகும்? மனித வழிபாடு, மத வழிபாடு. அது கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றது வேற, மத வழிபாடு வேற, மனித வழிபாடு வேற. இந்த மத வழிபாடு மனித வழிபாடு கடவுளை போய் அடையவே அடையாது. கடவுள் வழிபாடுன்றது தனக்குள்ளே தான் ஆராய்ஞ்சு தான் கடவுள் யாரும் தெரிஞ்சு நிற்கிறவன் தான் கடவுள் வழிபாட்டில் உள்ளவன். மீதெல்லாம் மத வழிபாட்டில் உள்ளவன் தான். மத வழிபாடு உள்ளவனுக்கு மனித வழிபாடு உள்ளவனுக்கு கடவுள் வழிபாடு தெரியாது. சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்ன பதில் வந்து சுவாமி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மாமிசம் சாப்பிடுவது அப்ப தவறா? தவறுதான், தவறுதான். ஏன்னு சொன்னால், உன் உடலில் நீ 10 நாளைக்கு சாப்பிடாமல் நீ படுத்திருந்தீங்கன்னா என்ன ஆகுது? ஏன் வத்தி போகுது? உன் உடல் தானே, அது எப்படி வத்தலாம்? அப்போது நீ எதை சாப்பிட்றியோ அதை சாப்பிட்றதுலாம் உன் உடம்பு ஆரோக்கியமாக இல்லை. அப்போது நீ எந்த பொருளை நீ சாப்பிட்றியோ அதுதான் ரத்தமாகுது உன் உடலில், இல்லையா? எது ரத்தமாச்சோ அந்த ரத்தத்திலேருந்து மஜ்ஜையாகுது. எது மஜ்ஜையாகுதோ அந்த மஜ்ஜையிலேருந்து விந்தாகுது, இல்லையா? அந்த விந்தில் தான் உயிர் இருக்குது. 5 பஞ்சபூதம் அது இருக்குது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி தானே உன் குணம் வரும், இல்லையா? கடிக்கிறது, இடிக்கிறது, குத்துறத துண்ணின்னா நீ போய் 4 பேரை கடிப்ப, நீ போய் 4 பேரை இடிப்ப, நீ போய் 4 பேரை குத்துவ. ஆனால் சாதுவான் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உயிர் இல்லாத பொருள், கீரை கூட உயிர் இருக்குது. உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிர் இல்லைன்னா ஒரு பொருள் வளையாது. ஆனால் உறவு கிடையாது. இப்போ வீட்டில் கோழி இருக்குது, இல்லையா? ஒரு 50 ரூபா போட்டு ஒரு கோழி வாங்கிட்டு வந்து வளர்க்குற, ஊரெல்லாம் போய் மேயுது. ஆனால் உன் வீட்டில் வந்து தான் முட்டை வைக்குது. 5000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கி விடுற, ஊரெல்லாம் போய் மேயுது. ஆனால் உன் வீட்டில் வந்தால் பால் கறக்குது. அப்போது நீ கூப்பிட்டா வருது. அப்போ உனக்கு அதுக்கும் உறவு. கீரைக்கு உறவுக்குதா? முருங்காக்கு உறவுக்குதா? உயிர் இருக்குதானா? உறவு இல்லை. உறவு இல்லாத பொருளை சாப்பிடு. உறவு இருக்கிற பொருளையே துண்டு துடிக்க துடிக்க வெற்றியே, அது என்ன கொடுமை? அது இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடுன்றது ஒரு புனிதமான வழிபாடு. சாப்பிட்றவன் சாப்பிட்டுன்னு போட்டோம், கடவுள் வழிபாட்டில் இல்லாதவன் மூர்க்கனாக இருக்கிறவன் சாப்பிட்டுன்னு போட்டோம். நீ கடவுளை தேடுறவன் சாப்பிடலாமா? யாரையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அவனை பிடிச்சது அவன் சாப்பிட்டு போட்டோம். ஆனால் நீ அவனுக்கு மாறுபடுறிய. எனக்கு இறைவன் ஓனையா, இறைவனை நான் பார்க்கணையான்னு மனம் ஆதங்கப்படுத்த. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன் மனசை பக்குவமும் படுத்தவனவா? அப்போ தானே நீ அந்த பொருளை அடைய முடியும். சொல்லு. எண்ணெய் போய் தண்ணீரில் சேருமா? தண்ணீர் எண்ணெயில் செல்லுமா? அப்போ எண்ணெய் தண்ணீரில் சேரணுன்னா தண்ணி எண்ணெய் ஆகணும், இல்லை? எண்ணெய் தண்ணியில் போனோன்னா தண்ணி எண்ணெயாக மாறிடணும். அப்போது எதோட சேரிய நீ அதுவும் ஆகணும். அதனால தான் சொன்னான், எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். உன் மனசு எதுவாக நினைக்கிறியோ நீ அதுவாகவே மாறுற. அப்போது நீ மாறுறதுக்கும் நீ வாழறதுக்கும் உன் செயலுக்கும் காரணம் உன் எண்ணமே. எண்ணத்தை செயற்படுத்து, வாழ்க்கை நல்லா. சரி சுவாமி, புராண கதைகளில் கூட சிவன் ஒரு முறை மாமிசம் சாப்பிட்டதா சொல்லப்படுது. சிவன்றே ஒன்று கிடையாதுமா. அப்புறம் மாமிசம் வாயெல்லாம் வச்சுக்கணும் சிவங்கதா? சிவம்ன்றது நான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். சிவம்ன்றது ஒரு உருவம் படைச்சது இல்லை. சிவம்ன்றது யாருக்கும் உரிமையான பொருள், அது உலக பொருள். அது சிவம்னா இயற்கைன்னு அர்த்தம். அதை யாரும் செய்திட முடியாது.
இல்லையா? அது பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அதுக்கு அதை போய் மாமிசம் சாப்பிட்டது, முடக்காய் சாப்பிட்டது அப்படின்னு மனுஷன் கற்பனைக்கு சொல்கிற விஷயம் இல்லையா? இப்போ சூரியன் வந்துருக்குது, வெயில் வெளிச்சம் வந்துக்குது, ஒரு 2 கிலோ கறி வாக்கி வெய்ய அதுக்கிட்ட சூரியனே சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிடுதா பாரு, சாப்பிடுமா? சாப்பிடாது. சூரியனே சாப்பிடாது, இறைவன் எப்படி சாப்பிடுவான்? சிந்திக்குவானவா? இறைவன்றது ஒரு புனித பொருளுமா, அது எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்குது, அது எதுக்குள்ளும் அடங்காது. அதனால தான் திருமூலர் சொன்னார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேனே. எங்கடா ஆரம்பம் எங்கடா முடிவுன்னு தெரியாத 3000 வருஷமாக உட்காந்துங்கிறேன்டா, இன்னும் கடவுளை பற்றி வந்து பேசிக்கிறேன்றோம். அதனால் முழுமையாக இறைவனை யாராலையும் அறியவும் முடியாது. அது சாப்பிட்டு இருக்குது, நான் போய் தான் விருந்து வச்சேன்னு சொல்லவும் முடியாது. புளிவிக்கணும்னா தெரிஞ்சுன்னுக்கலாம். இப்போ ஒன்றே வேணால் ஒரு சின்ன விஷயம், ஒரு பண்டிகை வந்துடுச்சு இல்லையா? சிவராத்திரி வந்துடுச்சு, சுண்டல் 2 குழக்கட்டெல்லாம் செய்து போட்டிங்க, சிவன் சாப்பிட்டாரா? நீ தானே சாப்பிட்ட. அப்போது எந்த ஒரு பொருளையும் இறைவன் சாப்பிட மாட்டான். சாப்பிட்றதெல்லாம் ஜீவராசிகள் தான் சாப்பிடும். இறைவன் சாப்பிட்ற பொருளே கிடையாது. ஏன்னா உலகமே அது தான். அதனால் மூடத்தனமாக அப்போ வேலை இல்லாமல் கண்டதை எழுதி வச்சுட்டானுங்க. அதையெல்லாம் இந்த காலத்துக்கு எடுத்துக்கணும்னு தெரியக்கூடாது. இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், எப்படி போகணும், எதை அடையணும், அது மட்டும் செய்துன்னு போங்க. பழங்காலத்துக்கு போனீங்கன்னா மூட நம்பிக்கையில் மூழ்கிடுவீங்க இல்லையா? உலக மறைநூல்கள் ஏராளமாக இருக்குது இல்லையா? பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, சிவபுராணம் இருக்குது, கந்த புராணம் இருக்குது, இவ்வளோ மறைநூல்கள் இருக்குது. ஆனால் எத்தனை மறைநூல்லையும் மனிதனை பற்றி பேசினுக்குது இல்லையா? ஆனால் திருக்குறள் மட்டும்தான் எந்த மதமும் இல்லாமல் பேசினுக்கிறது. ஒரே ஒரு நூல் எதிரான்னு சொன்னால் திருக்குறள் மட்டும்தான், மீதெல்லாம் மதத்தை பேசினுக்குது. ஆனால் திருக்குறளில் சொல்லாத விஷயத்தை இனி எந்த மகானும் முன்னாடியும் சொல்லலை, பின்னாடியும் சொல்லவும் முடியாது. திருக்குறள் அவ்வையினுடைய தம்பி திருவள்ளுவர், அவர் எழுதுந்து. திருவள்ளுவர் மகானுக்கு பிறந்தவர், அதனால் அனாதையானார் அவர். அதனால் அறிவு தெளிவாக எழுதி வச்சாங்க அவங்கெல்லாம். நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறந்து போட்டு 1000 அறிவாளி மாதிரி நச்சுன்னு இருக்கிறோம். உண்மையில் இல்லை, அவங்க உண்மையில் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய வார்த்தைகளை பின்தொடர்ந்து போனாவே நம்ம ஒழுக்கமாக வாழ்வோம். கண்டிப்பாக. அடுத்த கேள்வி, உபதேசம் வாங்குறோம், முதல்ல உபதேசம் அது நிலையாக நம்ம பண்ணுறோன்னா இவ்வளோ நேரம் பண்ணணுமா, அது உங்களுக்கு அனுபவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியுது, ஒரு சிலருக்கு தெரியல. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை யார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு விளக்கம். முதல் பாடம் வாங்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம முதல்ல தரையில் உக்காந்தது கிடையாது, சேரில் தான் உக்காந்து பழக்கம் பண்ணிட்டோம். முதல்ல அப்போ தான் பாடம்லாம் வாங்கி தரையில் உட்கார போகிறோம். கை வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாம் வலிக்கும். எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னு சொன்னால் அதோட எதிர்வினை இந்த உடம்பு கண்டிப்பாக காட்டும். எதுக்காக காட்டும்? நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சிச்சுன்னா இந்த உடம்பை வச்சு கொண்டாடலாமா? அப்படிலாம் உடம்பு செஞ்சிடாது. அது கொஞ்சம் திமிர் எடுத்த உடம்பு. நாம் சொல்கிற வேலையை செய்யவே மாட்டேன்னு கொஞ்ச காலம் அடம் பிடிக்கும். அந்த கொஞ்ச காலம் வரைக்கும் உன்னால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் உட்காரணும். இது எப்படி எவ்வளோ நேரம் உட்காரணும்? 4 நாடி உம்முலே நாடி நோக்க வல்லீரே. சிவவாக்கிய சொல்கிறாரு, எப்போ பாடம் பண்ணுன்னு சொல்கிறிய, எவ்வளோ நேரம் பாடம் பண்ணணும் அப்படின்னா 4 நாடி உம்முலே நாடி நோக்க வல்லீரேல். நீ எப்படி உட்காரணும்? ஒரே பொருளை ஒரே செயலோட ஒரே நினைவோட நீ எப்படி உட்காரணும்? எத்தனை நாழிகை உட்காரணும்? 4 நாழிகை உட்காரணும்பா அப்படின்றாரு. 4 நாழிகைனா ஒரு நாழிகை எவ்வளோ? 24 நிமிஷம். அப்போ 4 நாழிகைனா எவ்வளோ நேரம் ஆகுது? 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் ஒரே பாடத்தில் உக்காஞ்சி நீ பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நீ எங்கே இருக்கிற? உன் பாடத்தோட விளைவுகளை நீ அனுபவிக்க தொடங்குவ 1.5 மணி நேரம் பாடம் பண்ணா. அப்போ முதல் பாடம் பண்ணுறவங்க முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் தான் உட்கார முடியும். அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து அதை 1/2 மணி நேரமாக ஆக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாளும் பொறுத்து அது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்கி 1.5 மணி நேரம் நீ எப்போ ஆக்குறியோ அப்போ தான் அந்த பாடத்தோட பலனே நம்ம கையில் வந்து சேரும்.
அப்போ 1.5 மணி நேரம் தொடர்ந்து பண்ணணும். எவ்வளோ நாள்? 4 மாதமாவது ஒரு 5 மாதமாவது தொடர்ந்து நாம் பண்ணினோன்னு சொன்னால் அந்த பாடத்தோட பலன் நமக்கு கிடைச்சிரும். எப்போ 1.5 மணி நேரம் நம்ம எப்போ உட்காரோமோ அதிலிருந்து 4 மாதமோ 5 மாதமோ தொடர்ந்து பண்ணணும். இங்கே ஆர்வத்தை விட்டுடணும். அடுத்தடுத்து வாங்கினா நம்ம பலனுக்கு தானே பலன் கிடைக்காது. முதல் பாடத்தை 1.5 மணி நேரம் பண்ணக்கூடிய தகுதி அவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு என்னைக்கு நமக்கு வரமோ அன்னையிலேருந்து நம்ம அடுத்த பாடம் வாங்கிடலாம். அப்படி வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த பாடங்கள் ரொம்ப அழகாக அதோட பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் அப்போது நம்ம முதல் பாடத்தோட அளவை குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ 2வது பாடம் வாங்கிட்டோம். இந்த 2வது பாடத்துக்கு ஒரு டைம் வேணும் போது முதல் பாடத்தோட அளவை குறைச்சி 1 மணி நேரமாக நம்ம ஆக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பாடம் வாங்கும்போது நம்ம கேட்கணும், ஐயா முதல் பாடம் இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தேன், இப்போ இந்த பாடம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களும் சொல்லுவாங்க, இல்லை சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி கேட்டு நம்ம பாடம் பண்ண நாம் பாடத்துலேயும் பயணம் ஈஸியாக பண்ணலாம். அந்த நேரமும் கொஞ்சம் குறையும். சரிங்களா? ஒரே நாளில் 3 மணி நேரம்லாம் பண்ண முடியாது, 2 மணி நேரம்லாம் பண்ண முடியாது. ஆனால் அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும். அந்த அம்மின்னதே இந்த மனம்தான். 3/4 மணி நேரம் உட்காந்த உடனே நம்ம கால் வலியை கொண்டு வந்து சேர்த்துறோம். ரொம்ப கால் வலி இது ஏந்திரி அப்படின்னோம். ஆனால் நம்ம ஏந்துட்டோம்னா அந்த கால் வலி நமக்கு தினம் வரும். ஆனால் ஏந்துக்காமல் நம்ம உக்காந்தோன்னு சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கால் வலி நமக்கு சரியாக போயிடும். அதுவே சரியாக போகும். அப்போ மனசோட பக்குவம் என்னன்னா நம்மளை கெடுக்கிறது மட்டும்தான் மனசோட வேலை. அப்படி ஒரு கெட்டவனை கூடவே வச்சுக்கின்னு நம்ம நல்லவனாக வாழணுன்றது தான் நம்மளோட விதி. ஏன்னா அவனை விட்டா வேற வாகனமே கிடையாது. அவன் மயில் வாகனம் மாதிரி. மனம்ன்ற வாகனம் தான் நம்மளை கெடுக்குது. ஆனால் அந்த மனம்ன்ற வாகனத்தை வச்சுருந்தான் நம்மளால் மேலேயும் போக முடியும். எப்போ அவனை முதல்ல சுத்தம் பண்ணணும். அவன் குளிக்காமல் கிடக்கிறான், அவன் அழுக்கோடு இருக்கிறான். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறான்? பாடம் பண்ணி 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 யாரை சுத்தம் பண்ணுறான்? மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த பாடம். மனம் சுத்தமாயிடுச்சுன்னா பாடம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. பாடம் தானாகவே ஓட ஆரம்பிச்சிடும். எப்போ ஓடும்? மனம் சுத்தமானா. மனம் சுத்தமானவங்க நீ பாடம் பண்ணுவ. மனம் சுத்தமாச்சுன்னா பாடம் தானாக நடக்கும். நான் போய் உக்காந்தா போதும், நடக்க வேண்டிய விஷயங்களே தானாக நடக்கும். அதுவே நடக்கும். எப்போ? மனம் சுத்தமானா. ஆனால் அது இந்த வார்த்தையில் சொன்ன மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்காக நாம் எதையெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணுமோ தெரியாது. தர்ப்பணம் யாருக்கு கொடுப்பான்? செத்தவங்களுக்கு தானே தர்ப்பணம் கொடுப்பான். இந்த சாவ போகிற மனசுக்கு எதையெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கத்தா மட்டும்தான் அவன் தன்னோட செயலை நிறுத்துவான். சரிங்களா? ரொம்ப ஏற்ற வேண்டியது வரும்.